ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்குரிய செகண்ட் லெசன் மேக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுக்குரிய பேசிக், அடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட போறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு செஷனாக தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய நம்பர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். complex number. ஓகேவா? ஸோ வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? நம்ம ஆல்ரெடி நிறைய நம்பர்ஸ் படிச்சிருக்கோம். ரியல் நம்பர், அடுத்து இன்டிஜர்னா என்னது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் சேர்ந்துருக்கும். ஹோல் நம்பர் ஜீரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோடைய சிம்பிள் இசட், இதோட சிம்பிள் டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 52ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? நார்மலாகவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படி போட்டுக்கலாம், 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இது எது மணிக்கு இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ அதோடைய ஃபார்முலா என்னது? a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. இதோடைய வேல்யூ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ +1 and -1, அதாவது x equal to x minus 1 equal to 0ன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? x equal to 1. x plus 1 equal to 0ன்னு போட்டிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? x equal to -1. thus x ஓட வேல்யூ என்னது? +or-1. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்றதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸோட வேல்யூ +or-1. ஸோ இன்டீஜர்ல வந்திருக்கு 1 -1. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்லயும் நிறைய தடவை வரும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு சொல்யூஷன் இல்லாம இப்படி ஒரு டேர்ம் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வந்திருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து நம்ம ப்ராப்ளம்ல சால்வ் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரும். ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும்? எக்ஸ் ஈக்குவல் டு √(-1). ஓகேவா? இதே நம்ம டைரக்டா போறனாலும் போட்டுக்கலாம். எப்படி போட்டிருப்போம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு √(1). √(1)னா பிளஸ்ஸா இருக்குமா இல்ல மைனஸா இருக்கு? ஏன்னா 1ன்றதுதான் உனக்கு வேல்யூ. அப்போ வெளியே எடுக்கும்போது +or-1 தான் வேல்யூ. நம்ம நார்மலாவே மேக்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ரூட்குள்ள இருந்து வேல்யூ எடுக்கும்போது +or- அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே அகைன் என்ன வந்திருக்கு? +or-1 தான் வந்திருக்கு. பட் இங்க அப்படி பார்த்தோம்னா √(-1)ன்றதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இது எதோடைய +or- அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா கிராஃப் போட்டிருப்பாங்க. ஸோ கிராஃப்ல வந்து நமக்கு சொல்யூஷன் எங்க வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணி ஆன்சர் வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ல எக்ஸுக்கு பதிலாக நீங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சொல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டா அதோட சொல்யூஷன் வர இடத்துல உங்களுடைய கிராஃப் வந்து ஜாயின் ஆகும் ஸ்கேல்ல. ஓகேவா? இங்க -1லயும் +1லயும் ஜாயின் ஆயிருக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1க்கு பாருங்க, அப்படி ஜாயின் ஆகாம வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுக்கு ரியல் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. பட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு 2 ரியல் சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு -1, இன்னொன்னு +1. ஓகேவா? ஸோ அது எங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கிராஸ் பண்ணும்? -1,0லயும் 1,0லயும் கிராஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த இடம். பட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 நமக்கு அப்படி ஒண்ணு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு கிராஃப்ல எங்கேயுமே ஜாயின் ஆகல, கிராஸ் பண்ணல அப்படின்னால இதுக்கு ரியல் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்படி ரியல் நம்பரா இல்லாமல் நமக்கு சில நேரம் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸா வரும். அதாவது -1 வந்திருக்குல ரூட்குள்ள, அதுதான் நெகட்டிவ் ரியல் நம்பர். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நம்மளாவே ஒரு நம்பர் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுதான் என்னன்னா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இமேஜினரியோட நம்பரோட பேர் தான் √(-1). அதை இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் தான் என்ன அப்படின்னா ஐ. ஸோ ஐ இஸ் அன் இமேஜின் நம்பர். அதோடைய வேல்யூ √(-1).
ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுதான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றதே கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரூட் ஆஃப் -1ன்றது என்னது? ஐ இன்புட். அப்போ ஐ ஸ்கொயரோடைய வேல்யூ என்ன வரும்? ரூட் ஆஃப் -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது? -1. ஓகேவா? அப்போ அதே ஐ கியூப்னு போட்டா என்ன வரும்? ஐ கியூப்ன்றது என்னது? ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். அப்போ ஐ இன்ட்டு -1. அப்போ ஆன்சர் என்னது? -i. ஓகேவா? ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் -1, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஐ கியூபோட வேல்யூ -i. அப்போ ஐ பவர் 4னா என்ன வரும்? ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு போடுவோமா? ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னது? -1. ஸோ -1 இன்ட்டு -1 +1. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து ஐக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது அது என்னது? அதுக்கு ரியல் சொல்யூஷன் கிடையாது. அதோடைய வேல்யூ ரூட் ஆஃப் -1. அதை இண்டிகேட் பண்ற சிம்பிள் தான் ஐ. ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது பில்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அதுல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஐன்றது ரூட் ஆஃப் -1. ஸோ இங்க எழுதிடுவோமா? ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் -1. ஐ ஸ்கொயர்னா என்னது? -1. ஐ கியூப்னா என்னது? -i. ஐ பவர் 4ன்றது 1. ஸோ இந்த 4 வேல்யூஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் ஃபர்தரா பவர்ஸ் கூட நமக்கு வந்து அதுல இருந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். ஒருவேளை பவர்ல நெகட்டிவ் சைன்ல இருந்தது அப்படின்னா எப்படி போடுவோம்? பவர்ல நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஐ பவர் -1. ஐ பவர் -1 என்னது? 1/iன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுல கீழே இருக்கு அப்படின்றப்போ இதை கான்ஜுகேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழே உள்ள நம்பரை மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றது. அப்போ 1/i இன்ட்டு i/i. அப்ப ஆன்சர் என்ன வரும்? i/i ஸ்கொயர். ஐ வேல்யூ என்னது? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஐ வேல்யூ ரூட் ஆஃப் -1. ஓகேவா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ அப்படி போட்டுக்கலாம். நம்ம இங்க வந்து அப்ப சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா -i அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இங்க +i/-1 போடுவீங்க. அதனால உங்களுக்கு என்ன வந்திருக்கு? -1 வந்திருக்கு. ஓகேவா? இப்ப அதே இது ஐ பவர் -2 போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? சேம் அதேதான் 1/i ஸ்கொயர். அப்ப என்ன போட்டிருப்போம்? ஐ ஸ்கொயர் பை ஐ பவர் 4. ஐ ஸ்கொயர் பை ஐ பவர் 4 வேல்யூ 1. அப்ப டைரக்டா ஐ ஸ்கொயரோட வேல்யூ போடுவோம். ஐ ஸ்கொயர் வேல்யூ இஸ் -1. ஓகேவா? இப்படிதான் வரும் எல்லாமே. அப்போ ஐக்கு பவர் -3க்கு என்ன வந்திருக்கும்? ஐ பவர் -3 1/i கியூப். அப்போ ஐ கியூப் பை ஐ பவர் 6. இதை இப்ப பிரிச்சு எழுதணும். ஐ பவர் 6ன்றது. ஓகேவா? ஐ கியூப் பை ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 2ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ ஐ கியூப் பை ஐ பவர் 4 வேல்யூ 1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ -i கியூப்னு வந்திருக்கும். 1 மினிட். ஐ கியூபோட வேல்யூ என்னது? -1. அதை சப்ஸ்டிட் பண்ணல மைனஸ் ஆஃப் -1. அப்போ ஆன்சர் என்னது? +1. ஓகேவா? ஸோ அப்போ ஐ பவர் -4க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல தான் இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல போட்டு அகைன் நீங்க மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா சேம் வேல்யூ தான் வரும். என்ன ட்ரை பண்ணி பார்த்துருமா? ஐ பவர் -4 அப்படின்னா 1/i பவர் 4. அப்போ ஐ பவர் 4/i பவர் 8ன்னு வரும். அப்போ ஐ பவர் 4/i பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 4 எல்லாமே 1 தான். ஸோ 1. அகைன் அப்போ அது எதுக்கு ஈக்குவல்? ஐ பவர் 4 தான் ஈக்குவல். அப்போ ஐ பவர் -4னாலும் ஐ பவர் +4னாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஐ பவர் -1 எழுதிடுவோமா? இந்த ஆன்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பவர் -1 வேல்யூ என்னது? -i. ஐ பவர் -2 -1. ஐ பவர் -3 1. ஐ பவர் -4 வேல்யூவும் 1 தான். ஐ பவர் 4 தான்.
ஸோ வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இது கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த இதில் உள்ளதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எல்லா நம்பர்ஸ் மாதிரி அதுவும் ஒரு நம்பர், அதுக்கு ரியல் சொல்யூஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் √-1 வருது. ஸோ அப்போ அந்த √-1 நம்ம இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்றோம், அதுதான் i. அதுதான் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதோடைய பவர்ஸ், இதோட வேல்யூஸ் எல்லாமே i பவர் சம்திங் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது எப்படியும் நீங்க சொல்லிக்கலாம், நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதுதான் என்னது, இமேஜினரி நம்பர்ஸ். சரியா? ஸோ இதோட பவர் வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.